Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம நட்டு ஷிப்டன் லெவல்ல எபிசோட் 367 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல வந்துட்டு போன எபிசோட்ல சும்மா ஆஷிராமாவும் மாதராவும் மாத்தி சண்டை ஓட்டுக்குவாங்க. அந்த சண்டை சும்மா தாறுமாறா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டரியில கூட்டு போவானுங்க. அண்ட் மதுரா வந்து ஒரு ஓரமா உட்காந்துருப்பாரு, அதாவது ஒரு ஆத்தோரமா உட்காந்து அவர் இப்ப சாட்டு கல்லு விட்டு விளையாண்டுகிட்டு இருப்பாரு. அண்ட் திடீர்னு எவனோ ஒருத்தர் தூரத்துல வந்து கல்லு விட்டு அந்த பக்கம் போயிருந்த கல்லு யாராம இவ்வளவு வேகமா விட்டுறான்னு பாக்குறப்பதான் அந்த இடத்துல ஆஷிராமா சின்ன பையல வந்திருப்பாரு. அண்ட் சின்ன வயசுல வந்து மதுராக்கு அவ்வளோ கோவம், எனக்கு கோவக்கார பையன். ஆனா அதே மாதிரி வந்துட்டு மதுராக்கு லைட்டா அந்த இடத்துல வந்து ஒரு பொறாம ஆஷிராமா மேல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அந்த கல்லை தூக்கி போட்டு பாக்குறான். அண்ட் கடைசியா பார்த்தா அந்த ஆத்தோட அந்த சைடு போகவே இல்லை. அதனால லைட்டா வந்து தலைவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது இவனால போட முடியுது, நம்மளால இவ்வளவு தூரம் தூக்கி போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பொறாமையா இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அப்படியே மாத்தி ரெண்டு பேரும் காமெடியை போட்டுட்டு இருப்பானுங்க. அண்ட் திடீர்னு பார்த்தா அந்த ஆத்துல இருந்து ஒரு டெட் பாடி ஒன்னு மிதங்கிட்டே வரும். ஷினோபியோட டெட் பாடி தான். அண்ட் டக்குன்னு ஆஷிராமா வந்து செம ஸ்பீடா போய் வந்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போயிருவான். அண்ட் அந்த டைம்ல தான் வந்துட்டு மதுராக்கே புரியுது, அதாவது ஆஷிராமா ஒரு ஷினோபி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சமயத்துல வந்துட்டு இந்த இடத்துலயும் வந்து கொஞ்ச நாள்ல வந்து சண்டை நடக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துலயும் வந்துட்டு வார் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு அறிகுறியா வந்து தெரியுது அப்படிங்கிறது ஆஷிராமா வந்து சொல்றான். ஆனா அதே சமயத்துல வந்துட்டு மாதராவோட பேர் இப்பதான் வந்து ஆஷிராமா கேட்பான். அதே மாதிரி மாதரா அப்படின்னு சொல்லி அவனோட முழு பேர் சொல்ல மாட்டான், அதாவது எந்த கிளானுங்கிறத சொல்ல மாட்டான். ஆனா அப்பதான் வந்து ஆஷிராமாவும் புரிஞ்சுக்கிறான் மாதரா ஒரு ஷினோபி அப்படின்னு சொல்லிட்டு. Later. Oh, First name's Madara. you're a shinobi too. அண்ட் கட் பண்ணிட்டு வந்துட்டு செஞ்சு கிளான்ல வந்து ஏதோ ஒரு டெட் பாடியை வந்து போச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் வந்து ஆஷிராமா அவங்க அப்பாவை காட்டுவாங்க, அதாவது புட்சமா செஞ்சு. ஸோ இவர் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாரு, அதாவது அந்த உச்சிகா பையிலும் அப்புறம் இன்னொரு கிளான் சொல்லுவாரு. அண்ட் அந்த ரெண்டு கிளானுமே சேர்ந்துட்டு வந்து ஒரு மனசாட்சி இல்லாத ஆட்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த புதைச்ச டெட் பாடி வந்துட்டு ஒரு 7 வயசு பையன், ஒரு 7 வயசு பையனை வந்துட்டு இவ்வளவு கொடூரமா கொண்டிருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாரு. அண்ட் ஆஷிராமாக்குல சமக்கோ வரும், எப்படி இந்த சண்டையெல்லாம் தடுத்து நிறுத்துதுன்னு கேட்பான். ஏன் இப்படி வந்து இவ்வளவு பொங்குறான் அப்படின்னு பாக்குறப்பதான் அவனோட தம்பியை தான் அந்த இடத்துல போச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவும் ஆறுதலா சொல்லுவாருன்னு பார்த்தா, இந்த மாதிரி வந்துட்டு வார்லாம் கண்டிப்பா வந்து நீடிச்சு தான் போயிட்டு இருக்கும், இது கண்டிப்பா ஸ்டாப் ஆக போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ரோலே வந்து கொண்டு போயிட்டு இருப்பாரு. ஆனா அந்த இடத்துல ஆஷிராமா வந்துட்டு போயும் ஒரு சின்ன பயல்களா எப்படி கொல்லுவானுங்கிற மாதிரி வந்து கேட்பான். பட் இந்த இடத்துல வந்து புட்சமா வந்து கண்ணத்தோட ஒன்னு பொல்லின்னு வச்சு, ஏண்டா உன் தம்பி என்ன சாதாரணமா செத்து போனா, பேட்டில் ஃபீல்ட்ல நின்னு அடி வாங்கி அடிச்சு எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து புதஞ்சு கிடக்குறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தோட போயிருவாரு. பட் அவங்க தம்பிங்க 2 பேர் வந்துட்டு தான் வந்து ஆஷிராமா சமாதானப்படுத்துவாங்க. அண்ட் அந்த 2 தம்பியோட பேர் வந்து இட்டாமா, அதுக்கப்புறம் வந்து டோபிராமா. அண்ட் இந்த 2 தம்பிங்களும் வந்து மேபி சாவறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி ஆஷிராமா யோசிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட கத்த ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி வந்து நீங்களும் ஒரு சின்ன பசங்களை தானே வந்து ஏவி விட்டு அந்த சைடு இருக்க சின்ன பசங்களை கொல்றீங்க, அதனால நம்மளையும் வந்துட்டு நீங்க வந்து தாழ்ந்து காட்டிக்க கூடாதுங்கிற மாதிரி ஆஷிராமா கத்தவும், அதுக்குமே ஒரு காரணத்தை வச்சிருப்பாரு பூட்சமா. ஒரு ஷினோபியா தான் அந்த இடத்துல உன் தம்பி செத்துருக்கான், அதுதான் எல்லாத்துக்கான விதிங்கிற மாதிரி வந்துகிட்டு புட்சமா வந்து சமாளிப்பாரு. பட் அதையும் நம்ம ஆஷிராமா வந்துகிட்டு ஒரு காலத்துல வந்து நீங்க செத்து போயிருவீங்க, அதுக்கப்புறம் நாங்க செத்து போவோம், இங்க சாவறது மட்டும் தான் வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன் கிட்டத்தட்ட எங்களோட பேரை கூட முழுசா எங்களால சொல்ல முடியல, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆஷிராமா வந்து கேட்க, அண்ட் புட்சமாக்கு செம கோவம் வந்து ஆஷிராமா அடிக்க போவாரு. அவரே அடிச்சு கொன்றுவார் போல இருக்கு, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ல போயிட்டு இருப்பாரு. இடையில வந்து டோபிராமா டக்குனு வந்து நின்னுட்டு இந்த மாதிரி அண்ணனுக்கு மூடு சரியில்லை, அதனால தயவு செஞ்சு நீங்க ஒர்க்க பாருங்க, நாங்க அண்ணனோட மூட சரி பண்றோம்னு சொல்லிட்டு எப்படியோ பூட்சமாவா சமாளிச்சிருவாரு. அப்புறம் அண்ணன் தம்பிங்க 3 பேருமே வந்து தனியா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏண்டா இவங்க வந்து இவங்களோட கோபத்துக்கும் நாம தான் ஆளா கிடைச்சோமா, ஏன் நம்மளை ஏவி விட்டு நம்மளையும் சாவடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு டோபிராமாக்கு செம கோவம். அண்ட் ஒரு சமயத்துல வந்து அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இடாமே வந்துட்டு உச்சியா கிளான் கிட்ட வந்து சுத்து போட்டாங்க. அதாவது இடாமே மட்டும் தனியா மாட்டிக்கிட்டாரு. அண்ட் மாட்டிக்கிட்டு ஒரு நாள் ஒன்னும் பண்ண முடியல, ஏன்னா அந்த உச்சியா கிளான் மெம்பர்ஸ் எல்லாத்துட்டுமே சரிங்கன்னு இருக்கு. ஆனா அதை பார்த்தோன்னே தலைவனுக்கு அள்ளு விட்டு போயிருது. ஆனா அதே இடத்துல வந்து அவனை போட்டு தள்ளிடுறாங்க. அண்ட் ஆஷிராமா அந்த இடத்துக்கு பார்த்து அதை வந்து பார்க்க வருவாரு. அண்ட் வந்து ரத்த கலவரியோட வந்துட்டு அவன் தம்பி வந்து இறந்து கிடக்கிறத பார்த்தோன்னே
மனசு உடஞ்சு போய் வந்துகிட்டு ஆத்தோரமா நடந்து போயிட்டு இருப்பாரு. ஏன்னா அப்பதான் மதுரா வந்து பின்னாடி வந்துட்டு என்னடாச்சு ரொம்ப நாள் ஆளக்கானா எங்க போயிருந்த அண்ட் ஏன் சோகமா இருக்க அந்த மேட்டரை சொல்லுங்கிற மாதிரி மதுரா கேள்வி மேல கேள்வியை கேட்டும் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல தலைவரே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லவும் இல்லையே உன்ட்ட எதுவும் சரியில்லையேன்னு சொல்லி திரும்ப திரும்ப மதுரா கேட்க கண்ணீர் விட்டுக்கிட்டே ஆஷிராமா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவான். டேய் கிறுக்கு பையலே ஒழுங்கா சொல்லித்தோட அப்படிங்கிற மாதிரி மதுரா கேட்பாரு. அப்பதான் ஆஷிராமா சொல்லுவாரு இந்த மாதிரி தம்பி செத்து போயிட்டேன்னா அழுதுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு மதுராவுக்கும் அப்பதான் புரியுது அவருக்குமே அதாவது 5 பேர் இருக்காங்க தம்பிக்கு வந்து 5 பேர் இருக்காங்க. ஆனா அவருமே அதே சூழ்நிலை தான் இருக்காரு. ஆனா மேபி வந்து வார்ல வந்து அந்த 5 தம்பிகளும் செத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்ப இந்த இடத்துல ஆஷிராமாவும் மதுராவும் 2 பேரும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் அப்படியே 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி காலப்போக்கில் வந்துட்டு 2 பேருமே பயங்கரமா ட்ரைனிங் எடுப்பாங்க. அதாவது இன்டென்ஸா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி அடல்ட்ஸ் வந்துட்டு நம்மளை யூஸ் பண்றாங்க அதை தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பவர்ஃபுல்லா மாதிரி அவங்களோட நம்ம பெரிய ஆளுங்கிறத ப்ரூவ் பண்ணோம்னா அவங்க கண்டிப்பா அமைதியாயிருவாங்க. Hey, look. Seems I finally got it to go in the right direction. It's not just yours. Mine too. Reach the other side. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பல ஜுட்ஸு வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி கத்துக்கிட்டு மாத்தி வந்து நிறைய வந்து ஃபன் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. அண்ட் ஒரு சமயத்துல வந்து மதுரா வந்து என்கிட்ட நிறைய ஜுட்ஸு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆனா அதை வச்சு ஆஷிராமா வந்துட்டு பயங்கரமா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. பட் மேட்டர் என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்க 2 பேருமே வந்து இன்னும் கிளானை ரிவீல் பண்ணிக்கல. அதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சுச்சுவேஷனே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறானுங்க. The question is, how do we make our concrete changes? I've got a vision for the future. The first step is not to get all our ideals. We're gonna have to get stronger too. A couple of weak party won't change anything. You're right. If we can master all sorts of jutsu to become stronger, then the adults won't be able to ignore our words anymore. We're gonna have to make jutsu our weakness. Yeah. Well, I'm halfway there already. I'm stronger than most of the adults around me. Really? That's impressive. You really weren't kidding? I said I'm standing behind me. Get lost. How's your weakness? Oh, you're right. That's my water. Each time you match, we get closer. Mara, I found an amazing jutsu. Let's go master it together. Really? Show me. See the type jutsu technique. I'm surprised I didn't just jutsu. No good. We can't visualize. I mean, which is taijutsu or genjutsu. It's not clear. Plus, the name is way too long. Who can remember all that? Just give me a second. Let me explain it. Shut up. Today we're getting flip fight. Quick, get the press so easily. It's your weakness. And your weakness doesn't mean that's what's going on? Huh? Don't you get it? I'm just saying. So I'm gonna quit fighting. You press on. See the top. You're rolling for 50%. ஒரு சமயத்துல மலை மேல வந்துட்டு 2 பேருமே வந்து ஏறுறாங்க. செம பாஸ்டா ஏறி மேல போய் உட்காந்துக்கிறானுங்க. உட்காந்துட்டு அந்த நேச்சரை வந்து பயங்கரமா ரசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. 2 பேருமே சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான லெவல்ல வந்து காட்டுவானுங்க. அண்ட் அப்ப ஆஷிராமா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மலை தூரத்துல இருக்க எல்லா மலையும் பார்த்துட்டு வந்து பயங்கரமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு வார்த்தையால வந்து போந்து தள்ளிக்கிட்டு இருப்பான். பட் வந்து அந்த இடத்துல மதுரா வந்துகிட்டு உன்னால அந்த மலையை மட்டும் தான் பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஷரிங்கனை பத்தி பேச வரலான்னு வருவான். பட் அந்த கிளான் இன்னும் ரிவீல் பண்ணல. அதனால டக்குன்னு அந்த வார்த்தையை விட்டுருவான். அண்ட் இந்த இடத்துல ஏன் அவன் சொல்ல மாட்டான் அப்படின்னா வந்துட்டு மொத்தம் 5 பேருன்னு சொல்லியிருந்தேன்ல அதுல ஆல்ரெடி 3 பேர் செத்து போயிட்டாங்களாம். மீதி ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கான். ஆனா அவனையும் வந்து பத்திரமா பாத்துக்கணும். அதே மாதிரி இப்ப அவன் ஷரிங்கனை வந்து ரிவீல் பண்ணிட்டானா அவன் தம்பிக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயப்படுறான். ஆனா அந்த சமயத்துல ஆஷிராமா ஒன்று சொல்லுவாரு இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கூல் ஒன்று உருவாக்கலாம். அந்த ஸ்கூல்ல வந்து எல்லாத்தையும் படிக்க வைக்கலாம். ஆனா அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போறவங்களுக்கு பர்டிகுலரான வேலையெல்லாம் கொடுக்கலாம். அந்த வேலையை வந்து அவங்க கரெக்டா பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்பீரியர் ஒன்று அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் லீஃப் வில்லேஜ் எப்படி இருக்கோ அதாவது எந்த சிஸ்டம்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஆஷிராமா சொல்லுவாரு. ஏன்னா அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா அவர் தான் வந்து காட் ஆஃப் ஷினோபி. ஏன்னா அந்த உலகத்தை உருவாக்குனதே அவர் தான். அந்த ஷினோபி வேர்ல்டை கிட்டத்தட்ட சிஸ்டமைஸ் பண்ணதே அவர் தான். அண்ட் அப்படியே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வந்துட்டு அப்படியே போயிட்டு அப்படியே குரூ ஆயிட்டே இருக்குது. அண்ட் ஒரு சமயத்துல வந்துட்டு ஆஷிராமாவும் சரி மதுராவும் சரி கரெக்டா வந்து அந்த கல்லை தூக்கி போற விளையாட்டுல வந்து மாத்தி விட்டு மறுபக்கத்துக்கு அந்த கல்லை கொண்டு போயிடுறானுங்க. அண்ட் அப்படியே வந்து கல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறானுங்க. அண்ட் அடுத்த நாள் மீட் பண்றப்ப இந்த கல்லை அப்படி வந்து வச்சு மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அண்ட் இவங்க கல்லு விட்டு விளையாடுறத வந்துட்டு டோபி ரமா பார்த்துட்டு போய் அவங்க அப்பாட்ட சொல்லுவாரு. என்ன அப்படின்னா இந்த மதுரா பையன் உச்சிகா அப்படிங்கறது வந்துட்டு டோபி ராமாக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் இந்த மேட்டர்லாம் கேட்டுட்டு வந்து ஆஷிராமாக்கு வந்து ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு ஏன்டா அந்த பையனை வந்து பொழுதுனிக்கு ஃபாலோ பண்ற, நீ இந்த மாதிரி பண்றனால செஞ்சு மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு நீ இந்த மாதிரி துரோகம் பண்ற செஞ்சு கிளானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உன் மேல வந்து பழிய சுமத்தி ஒரு நிலைமைக்கு உன்னை கொண்டு போயிருவானுங்க. சோ அதனால வந்துட்டு இனிமேல் என்ன பண்ற அடுத்த தடவை உன்னை மீட் பண்றப்ப நீ உச்சிகாவோட டீடைல்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து புரோக்கன் பண்ணிட்டு இருக்காரு நம்ம பூட்சமா. அண்ட் இந்த இடத்துல ஒரு மேட்டர் சொல்லுவாரு. அதாவது இந்த நீ ஃபாலோ பண்ற நீ வந்து அவரோட மேட்டர்லாம் திருடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த பயலுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதாவது மதுராக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவனை நீ போட்டு தள்ளிரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதாவது பூட்சமா சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு வந்து ஆஷிராமா ஷாக் ஆறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு வாய்ஸ் கொடுக்கறதுனா லைட்டா வந்து